மாணவி, இப்போ நாங்கள் உங்களுக்காக ஒரு நகைச்சுவை நாடகத்தை அரங்கேற்ற போகிறோம். ஒரு மனுஷன் தெளிவாக இருக்கலாம், ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரையும் தெளிவாக இருக்க சொல்கிறதால நடக்கிற வேடிக்கை இருக்கே அப்பப்பா. அப்படித்தான் நம்ம கதையில் ஒருத்தர் இருக்காரு. இந்த நாடகத்தோட முடிவில் அவர் தெளிஞ்சாரா இல்லை நம்மளையாச்சும் தெளிய விட்டாரான்னு பார்ப்போம். தெளிந்தும் தெளியாமலும். காட்சி 1. இடம் வீடு. பங்கு பெறுவோர்: அம்மாவாக ஸ்ரீனிகா, தெளிவு தெம்மாங்காக குஹன், சந்தேக சக்கரவர்த்தியாக அமில்தன், 2 நண்பர்களாக பாவேஷ் மற்றும் ஈஷா. இந்த காட்டு வீசுற காலத்துல தான் திருவள்ள ரோட் போடணுமா? ஆமாடா, கூட்ட வந்துகிட்டே இருக்கு. வீட்டை சுத்த செய்ய சொன்னா இந்த காட்டு வீசுற காலத்துல தான் திருவள்ள ரோட் போடணுமா? ஆமாடா, கூட்ட இந்த காட்டு வீசுற காலத்துல தான் திருவள்ள ரோட் போடணுமா? ஆமாடா, கூட்ட வந்துகிட்டே இருக்கு. வீட்டை சுத்த செய்ய சொன்னா கூட்டல் பெருக்கல்னா பெரிய கணக்கு மேத. ஐயோ, இவனுக்கு வேற தெளிவா சொல்லணும். நீ சொல்ற கூட்டல் பெருக்கல் மூளைக்கு வேலை, நான் சொல்ற கூட்டல் பெருக்கல் எனக்கு வேலை. சரி விடுமா, ரொம்பவே கூட்டி பெருக்கிட்டோம். அப்பாடா, கை கால் எல்லாம் ஒரே வலி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வு இருக்கலாம். நண்பர்கள் வராங்க. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பாய் விரிக்கவா, சேர் போடவா? சரி, ஓகேதா. என்ன குடிக்கிறீங்க, காஃபியா டீயா? டேய் போதும், உனக்கு வேலை இருக்கு சொன்னல, கிளம்பு. சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். சரி சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க, எப்பதான் சாப்பிட்டு வந்தோம். என் பையன் நல்லா டீ போடுவான். சரி, கொஞ்சமா கொடுங்க. டேய் சக்கரை. என்னம்மா? அட, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? எவ்வளவு நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. போதும் உன் கேள்வி நிறுத்தினாலே நல்லா இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு போய் ஒரு டீ போட்டுட்டு வா. 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு டீ போட சொல்றீங்க? ஐயோ, ஒரு டீனா ஒரு டீ இல்லடா, 3 பேருக்கு டீ போட்டுட்டு வா. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தெளிவா சொல்லிட்டு என் பொழப்பா போயிடுச்சு. சரி, சீக்கிரம் கொண்டு வா. சரிம்மா. பிளாக் டீயா, கிரீன் டீயா? ஒயிட் டீ. ஒயிட் டீயா? பால் டீடா. சக்கரை போட்டா போடாமலா? போட்டு தாண்டா. நாட்டு சர்க்கரையா, சீம சர்க்கரையா? சீம சர்க்கரையா? அப்படின்னா? அதாம்மா, ஜீனி. ஐயோ, ஜீனி தாண்டா. இல்லங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம போற வழியில அது கடையில குளிச்சுக்கிறோம். இருங்கப்பா, டீ இப்ப வந்துடும். நீங்க போற வழியில தான் எங்க கடை இருக்கு, அங்கேயே குடிச்சுக்கோ. சரிங்க, கிளம்புறோம். திரும்பி அவங்க அண்ணன் கிட்ட போய் மாட்டணுமா? நம்ம டீ குடிக்கிறதே விட்டுலாம். காட்சி 2. இடம் தெம்மாங்கு தேநீர் கடை. பங்கு பெறுவோர்: நம்ம தெளிவு தெம்மாங்கு, எடுப்புடி ஏகாம்பரமாக பாவேஷ், பருத்தி மூட்டை பஞ்சுமணியாக கிருத்விக்.